ஆரோக்கியமான உணவுனால எப்பவும் ஞாபகம் வருது களிதான். பாரம்பரியமான கருப்புளுந்த வறுத்து அரைச்சு ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி கதை கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். உளுந்து களி செய்யறதுக்காக 1 கிலோ கருப்பு உளுந்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்ட கருப்பு உளுந்தை இப்ப சட்டியில போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். உளுந்தை இப்ப நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. உளுந்து நல்லா அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். வறுத்த உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லா உளுந்தையும் இப்ப நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப களிக்கின்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சுக்கலாம். களிக்கு தேவைன்றப்ப தண்ணி ஊத்துறதுக்காக தண்ணியை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடலாம். அரைச்சு எடுத்துக்கிட்ட உளுந்து மாவை சுடுதண்ணியில சேர்த்து களியை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா வேகிறதுக்காக எடுத்து வச்சிருந்த சுடுதண்ணியை சேர்த்து களியை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கட்டி விழாத அளவுக்கு களியை தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். களி இப்ப நல்லா வெந்துருச்சு. களியை இப்ப இறக்கிடலாம். இந்த உளுந்து களியை ஆப்பையில மூட்டு வச்சு கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த உளுந்து களி பழமையான ஒரு கிராமத்து உணவு. இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உணவை இப்ப பெரும்பாலும் யாருமே செய்யறது கிடையாது.